வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரான் கொடுத்த அழுத்தம் காரணமாக அக்டோபர் 7 இஸ்ரேலில் தாக்குதலை நடத்திய ஹமாஸ் அது தங்களை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளும் என்று நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. போர் இப்படி 8வது மாதமாக தொடரும் என்று எதிர்பாராதிருந்திருக்கலாம். அல்லது காசாவில் தமக்கு இவ்வளவு அழிவு ஏற்படும் என்பதை முன்கூட்டியே உணராதிருந்திருக்கலாம். ஹமாஸின் 24 பட்டாலியன் படைப்பிரிவுகளில் 4-5 தவிர மற்ற அனைத்து படைப்பிரிவுகளும் பலமிழக்கப்பட்டு மிக குறைந்த எண்ணிக்கையில் சிலரே அங்குமிங்குமாக பிரிந்து போயுள்ளார்கள். மீதமுள்ள 4 செயல்பாட்டு பட்டாலியன்கள் தெற்கு நகரமான ரஃபாவில் உள்ளன. இப்போது அவை ஐடிஎஃப்பின் பார்வையில் உள்ளன. ஐடிஎஃப் காசாவில் தாக்குதல்களை தொடர்கிறது. காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லையில் ஹமாஸ் கட்டுப்படுத்திய காலம் போய் அந்த எல்லை முழுவதும் நிற்கிறது ஐடிஎஃப். எகிப்திய எல்லையூடாக காசாவுக்கு போன பொருட்கள் மூலம் ஹமாஸுக்கு கிடைத்து வந்த சுங்கவரி வருமானமும் இல்லாது போய்விட்டது. அந்த எல்லையூடாக ஆயுத கடத்தல் செய்ய முடியாத சூழ்நிலை வேறு. காசாவில் ஹமாஸ் கடந்த பல மாதங்களாக மில்லியன் கணக்கான டாலர் செலவில் அமைத்த சுரங்க பாதைகளில் கணிசமானவை இஸ்ரேலிய இராணுவத்தால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு விட்டன. சுரங்க பாதைகளும் சரி, அவற்றிற்கு மேலே இருந்த கட்டடங்களும் சரி இடிபாட்டு குவியல்களாக உள்ளன. இப்போதுள்ள சூழ்நிலையில் ஹமாஸ் காசாவின் ஆட்சியை இழப்பதற்கு தங்களை சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்படலாம். வேறு இடத்தை தங்கள் தளமாக கொண்டு அங்கிருந்து போரை தொடரலாம் என்று கூட கருதலாம். காசாவிலிருந்து ஹமாஸால் துரத்தப்பட்ட பாலஸ்தீனிய ஆணையத்தின் கைகளில் காசாவின் ஆட்சி அதிகாரம் போகும் நிலைமையும் ஏற்படலாம். ஹமாஸ் அக்டோபர் 7 இஸ்ரேலிய தாக்குதலை ஈரானால் வற்புறுத்தப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அப்படியொரு தாக்குதலை நடத்தியது மூலம் ஹமாஸ் தம்மால் மெல்லக்கூடியதை விட கடினமான வஸ்துவை கடித்துவிட்டது. அதனால் இருந்த பற்களும் உடைந்து விட்டன என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. காசாவில் உள்ள ஹமாஸின் தலைவர்கள் யாக்யா சின்வார் மற்றும் மொஹாமட் டைப் கத்தாரில் ஆடம்பரமாக வாழும் அதன் தலைவர்களான இஸ்மாயில் ஹானியே மற்றும் காலித் மாஷல் காசா போர் காரணமாக அரபு உலகின் பரவலான எழுச்சியை எதிர்பார்த்தார்கள். ஈரான் தலைமையில் இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்குதல்களை எதிர்பார்த்தார்கள். இரண்டும் நடக்கவில்லை. பாவம், ஈரானே தமது ஜனாதிபதியை இழந்து புதிய ஜனாதிபதிக்கு தேர்தல் நடத்த வேண்டிய நிலைமையில் உள்ளது. மேற்கு கரையில் எழுச்சிகள், வடக்கில் ஹெஸ்பொல்லாவின் படையெடுப்பு, ஒருவேளை கோலனின் சிறிய துருப்புக்களின் தாக்குதல்கள், கிழக்கில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஜுடானிய துருப்புக்கள் மற்றும் எகிப்திய முஸ்லீம் சகோதரத்துவ துருப்புக்கள் ஆகியோருடன் இணைந்து காசாவில் தங்கள் போரும் மிகப்பெரிய முன்னேறுவதை கொடுக்கும் என்று அவர்கள் கற்பனை செய்திருக்கலாம். எதுவுமே இதுவரை நடக்கவில்லை. ஒருவேளை ஈரான் ஹமாஸுக்கு மற்றொரு சாத்தியத்தை காட்டியிருக்கலாம். ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஆதரவு இயக்கங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நீண்டகால கொள்கையினை மாற்றி அமைப்பதன் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலை தொடுத்து இஸ்ரேலை நசுக்கி விடுவோம் என்று ஹமாஸுக்கு உறுதியளித்து இருக்கலாம். அப்படியொரு முயற்சியை ஈரானியர்கள் செய்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் பெரும்பாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. சில ஏவுகணைகள் இலக்கை அடைவதற்கு முன்பே தாமாகவே வீழ்ந்துவிட்டன. எதிர்பார்த்தது போல இஸ்ரேல் கிடுகிடுக்கவில்லை. ஈரானிய தாக்குதல்களால் பாதி இஸ்ரேல் பற்றி எரிகிறது என்று வீரகோஷம் எழுப்பியவர்கள் முனகலோடு முடித்துக் கொண்டார்கள். அப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதில் தவறும் இல்லை. அப்படி நடக்காமல் போனது அவர்களது கைகளிலும் இல்லை. ஈரான் அப்படி ஹமாஸை சரித்துவிட்டு மறுபக்கத்தில் ஹெஸ்பொல்லாவையும் களத்தில் இறக்கியது. ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அக்டோபர் 7 ஹமாஸின் தாக்குதல் தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்புதான் ஹமாஸின் திட்டங்கள் பற்றி கூறப்பட்டது. அவர் விரைவில் தாக்குதலில் இருந்து தன்னைத்தானே விலக்கி கொண்டார். ஆனால் ஈரான் அவரை விடவில்லை. அக்டோபர் 8 முதல் இஸ்ரேல் லெபனான் நிலையில் ஹெஸ்பொல்லாவின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடங்கின. ஆரம்பத்தில் வானவேடிக்கை போல இஸ்ரேலின் பொட்டல் வெளிகளுக்குள் ராக்கெட்கள் ஏவிக் கொண்டிருந்தார்கள். அதன்பின் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் லெபனானுக்கு போய் ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை சந்தித்து இஸ்ரேல் மீது தாக்குதலை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டு ஈரானுக்கு திரும்பினார். ஈரானில் ஹெலிகாப்டரில் ஏறி ஒரேடியாக போய்விட்டார். இப்போது வடக்கு இஸ்ரேலில் 10 துருப்புக்கள் இறந்ததாக ஐடிஎஃப் கூறுகிறது. ஹெஸ்பொல்லா தமது தரப்பில் 300க்கும் மேற்பட்ட துருப்புக்களை இழந்துவிட்டதாக அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் இராணுவ கட்டமைப்புகள் பல அளிக்கப்பட்டுள்ளன. ஹெஸ்பொல்லா மீது போரை தொடங்க வேண்டும் என்று ஐடிஎஃப் இஸ்ரேலிய அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி கடுமையாக உள்ள லெபனானில் ஹெஸ்பொல்லா ஒரு போருக்குள் இழுக்கப்படலாம். அக்டோபர் 7 பின்னர் மேற்கு ஏமனின் பகுதிகளில் இருந்து ஹவுதி இயக்கம் இஸ்ரேல் மீது போரை அறிவித்தனர்.
ஹவுதி கொடியில் இஸ்ரேலுக்கு மரணம் மற்றும் யூதர்கள் மீது சாபம் என்று பொறிக்கப்பட்டிருப்பதால் இது ஆச்சரியமளிக்கவில்லை. பின்னர் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் உத்தரவுப்படி அவர்கள் செங்கடலில் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை தாக்கும் திட்டத்தை தொடங்கினார்கள். யாருடைய கப்பலை தாக்குகிறோம் என்ற தெளிவு ஏதும் இல்லாமல் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு போன எண்ணெய் கப்பல், ஐரோப்பாவிலிருந்து சீனாவுக்கு போன சீன கப்பல் என்று கண்ணை மூடிக்கொண்டு வீசி தள்ளியதில் அவர்களது குருநாதர் ஈரானுக்கு போய்க் கொண்டிருந்த கப்பல் மீதும் ஏவுகணை ஏவி தமது தெளிவை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவாக அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் விமானங்கள் ஏமனுக்குள் தாக்குதல் நடத்தி ஹவுதிகளின் இலக்குகளை அழித்ததுதான் மிச்சம். இஸ்ரேல் மீது ஈரான் ஏப்ரல் 13 நடத்திய தாக்குதலை நடத்திய போது ஈரானிய தலைமை சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு பெரிய இராணுவ மற்றும் பிரச்சார வெற்றியை எதிர்பார்த்தது. ஆனால் தாக்குதல் படுதோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த ஜெட் போர் விமானங்களை அனுப்பின. அதே நேரத்தில் ஆச்சரியப்படும் விதமாக ஜோர்டான் ஈரான் தமது வான்வழியை இந்த நடவடிக்கைக்கு பயன்படுத்த அனுமதிக்க மறுத்தது. அத்துடன் ஈரானிய ஏவுகணைகளை ஜோர்டானிய விமானப்படை விமானங்கள் சுட்டு வீழ்த்தின. அதே நேரத்தில் பல வளைகுடா நாடுகள், அவற்றை சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை முக்கியமானவை, ஈரானின் திட்டங்களை பற்றி உளவு தகவல்களை அனுப்பின. இதன் விளைவாக ஈரான் ஏவியவற்றில் சுமார் 99% ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலை சென்றடையவில்லை. தேவையில்லாமல் ஈரான் தமக்கு எதிராக அரபு நாடுகளை ஒன்று சேர்த்ததுதான் மிச்சம். ஜூன் 1 ஈரானுக்கும் அதன் ஆதரவு இயக்கங்களுக்கும் வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்ற யதார்த்தம் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். ஹமாஸ் மந்திரவாதியை நம்பிய உதவியாளரை போல தான் எதிர்பார்த்ததற்கும் அல்லது கட்டுப்படுத்துவதற்கும் மேலாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு இப்போது திணறுகிறது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் மற்றொரு தாக்குதலில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவலாம் என்ற ஆசையுடன் ஹமாஸ் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒருவேளை ஈரான் அப்படி ஒரு முயற்சியில் இறங்கினாலும் ஹமாஸ் 8 மாதங்களில் இழந்தவைதான், அவை திரும்ப கிடைக்கப் போவதில்லை.